இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கார்த்திகையில் கண் திறக்கும் ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் ஒரு நாழிகை இந்த திருத்தலத்தில் தங்கி இருந்தாலே இத்தலம் முக்தியை அளிக்க வல்லது. இப்பேற்பட்ட சிறப்பு மிக்க தலத்தை பற்றி தான் இந்த பதிவில் சொல்ல போறேன். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். ஆழ்வார்கள் பாடிய 108 திவ்ய தேசங்களுக்குள் ஒன்று வேலூர் மாவட்டத்தில் உள்ள சோழிமாபுரம் எனப்படும் சோளிங்கர். திருக்கடிகை என்ற திருப்பெயரில் இவ்வூரை ஆழ்வார்கள் பாடி உள்ளார்கள். கடிகை என்பது ஒரு நாழிகை பொழுதை குறிக்கும். ஒரு நாழிகை இந்த திருத்தலத்தில் தங்கி இருந்தாலே இத்தலம் முக்தியை அளிக்க வல்லது. அதனால்தான் திருக்கடிகை என்று ஆழ்வார்கள் அழைத்துள்ளார்கள். நரசிம்ம அவதாரத்தை தரிசிக்க விரும்பிய சப்த ரிஷிகள் எனப்படும் 7 முனிவர்கள் சோளிங்கர் மலைக்கு மேல் நரசிம்ம யோக நிலையில் தவம் புரிவதை அறிந்து கொண்டார்கள். 750 அடி உயரம் கொண்ட அந்த மலைக்கு மேல் சென்ற முனிவர்கள் யோகத்தில் இருக்கும் நரசிம்மர் தங்கள் முன்னே வந்து காட்சி அளிக்க வேண்டும் என்று வேண்டி ஒரு நாழிகை தவம் புரிந்தார்கள். ஒரு நாழிகை என்பது 24 நிமிடங்கள் ஆகும். அந்த 24 நிமிடங்கள் செய்த தவத்திற்காக விரைவில் மனமுகந்து யோக நரசிம்ம பெருமாள் அவர்களுக்கு காட்சி அளித்தார். அந்த யோக நரசிம்மரை அங்கேயே அவர்கள் பிரசிட்டை செய்தார்கள். மேலும் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்க விழைந்த விஸ்வாமித்திரர் இந்த சோளிங்கர் மலைக்கு மேல் 24 நிமிடம் தவம் புரியவே வசிஷ்டர் அவரை தேடி வந்து பிரம்ம ரிஷி பட்டத்தை கொடுத்துவிட்டு சென்றார் என்றும் இவ்வூரின் தல வரலாறு சொல்கின்றது. மலைக்கு மேல் அமிர்தவல்லி தாயாரோடு யோக நரசிம்மராக திகழும் திருமால் அந்த மலையின் அடிவாரத்தில் பக்த வச்சல பெருமாளாக காட்சி அளிக்கிறார். மேலும் திருக்கடிகை மலையின் அருகிலேயே 350 அடி உயர சிறிய மலை ஒன்று உள்ளது. அந்த மலையிலேயே யோக ஆஞ்சநேயர் யோகம் செய்யும் நிலையில் எழுந்தருளிருந்து அருள்பாலிக்கிறார். திருக்கடிகை யோக நரசிம்ம பெருமாளை அக்காரண கனி என்று ஆழ்வார்கள் அழைக்கின்றார்கள். மிக்கானை மறையாய் விரித்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொழுகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றி மிசையிருந்த அக்கார கனியை அடைந்து உயிர்ந்து போனேனே என்று பாடினார் திருமங்கை ஆழ்வார். யோகத்தில் கண் மூடி இருக்கும் நரசிம்மர் திருக்கார்த்திகையில் மட்டும் கண் திறந்து பார்த்து அடியார்களுக்கு அருள் புரிவதாக ஐதீகம் உள்ளது. குறிப்பாக கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த பெருமாளை தரிசிப்பது மிகவும் விசேஷமாகும். இறைவனின் திருமேனி அவயங்களுக்குள் ஒரு போட்டி வந்ததாம். அவரது திருவடி என்னிடம்தான் பக்தர்கள் சரணாகதி செய்கிறார்கள், நான் தான் பெரியவன் என்றதாம். திருக்கரம் நான் தான் சரண் அடைபவர்களுக்கு அபயம் அளிக்கிறேன், நானே பெரியவன் என்றதாம். இதுபோல் ஒவ்வொரு அவயங்களும் போட்டி போட்ட நிலையில் திருமால் தீர்ப்பு தந்தாராம். என் கண்கள் கடாட்சம் புரிவதால் தான் பக்தன் வந்து சரணாகதியே செய்கிறான், எனவே கண்ணே மற்ற அவயங்களை விட உயர்ந்தது என்றார். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்ரீ நரசிம்ம ஆலயத்திற்கு கார்த்திகையில் சென்று அவருடைய அருளை பெறுவோம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.